கலிகாலத்திலே யாரை வணங்குவது? ஸ்கந்தஸ்ய கீர்த்திம் அதுலாம் கலி கல்மிஷநாசினி. கலிகாலத்திலே கந்தனை வணங்கினால் உனக்கு அனைத்தும் கிடைக்கும். அதுல முக்கியமா என்ன கிடைக்கும்? முருகன் ஞானத்தை தருகிறவன். அவனுக்கு பேரே ஞான பண்டிதன் என்றே பேர். முருகனுக்கு பேரே ஞான பண்டிதன் பேர். இந்த காலத்துல பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப சுலபம். கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிடலாம் ஒரு கையெழுத்துல ஏமாத்தி விட்டு. பணம் சம்பாதிக்கிறது சுலபம், பதவி சம்பாதிக்கிறது அதை விட சுலபம். எப்படியோ போய் உட்காந்துறான், நாற்காலி விட்டு இறங்க மாட்டேங்கிறான். இதெல்லாம் சுலபம். ஆனால் கிடைச்ச பதவிய, கிடைச்ச பணத்தை, கிடைச்ச பொண்டாட்டிய, கிடைச்ச பிள்ளைகளை வச்சு காப்பாத்துறதுக்கு புத்தி வேணும். அந்த புத்தியை நீங்க எங்கேயுமே சம்பாதிக்க முடியாது, எந்த சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்காது. டிகிரி வாங்கிடலாம், எம்ஏ பிஏ, நான் அப்படிலாம் வாங்கல சாமி, அது வேற நினைச்சுக்காதீங்க. அதை வாங்கிடலாம், பணத்தை கொடுத்து வாங்கிடலாம் பட்டத்தை. ஆனா அறிவு வேற, புத்தி வேற. கற்றதன